விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராகுக்குரிய இந்த நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள்ங்கிறது ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பெரிதளவுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம்னாலும் உங்களை பெருசாக எந்த சிக்கல்லையும் இழுத்து விட்டுறாது. வேண்டிய இடங்களிலிருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமையப்போகுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகள் ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இருக்க போது. அது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. இந்த 3 தேதிகளுமே இந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு வியாபார அனுகூலங்களை உண்டாக்கும். பண வரவுக்கான நாளாக நீங்கள் 6ஆம் தேதியை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை உங்களுக்கு வர வேண்டியது இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா, அந்த முயற்சியை நீங்கள் ஒரு 3 தேதிகளுக்குள்ளார, நான் முதல்ல சொன்னால் அந்த 1, 2, 3 தேதிக்குள்ளார அந்த முயற்சியை நீங்கள் செய்து வச்சுருங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகை 6ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் விழுவும். அந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன தேதிகள் மூலமாக நடக்கும். அதே போல் உங்களுடைய வியாபாரத்திற்கு ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் 10ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 10 அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அதுவும் இந்த பிப்ரவரி 10ஐ பொறுத்த வரைக்கும் அது அன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். அது மற்ற நாட்களில் உங்களுக்கு ஆகாத நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து அது ரிசல்ட்டே கொடுக்கலங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி கஷ்டப்படுறதுக்கு பதில் இப்போ நான் சொன்ன தேதிகளை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த தேதியில் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே தரும். அதே போல் 12ஆம் தேதி நீங்கள் புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துவங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கோங்க. அன்றைக்கு துவங்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு குயிக்கான ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த ஆகாத தேதிகள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு சில எண்காரர்களுக்கு சொல்லியிருந்தது போலவே 4ஆம் எண்காரர்களுக்கு பிப்ரவரி முதல் பாதி, அதாவது 1 to 15 வரை இருக்கக்கூடிய நாட்களில் 8ஆம் தேதியை அறவே தவிர்த்துக்கோங்க. அன்றைய தினம் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா தடை தாமதங்கள் அல்லது அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உருவாகும். உங்களை மேற்கொண்டு முன்னேறவே விடாது. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்து மறுபடியும் அந்த முயற்சியை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அன்றைய தினம் அன்லக்கியாக நீங்கள் கன்சிடர் பண்ணி எதுவுமே செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய அதே பிஸ்னஸை உங்களுக்கு போயிட்டுருக்கிற அதே ஃப்ளோவில் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே போல் 13ஆம் தேதியும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தேதியாக நீங்கள் கருத்தில் கொள்ளணும்.
சரி இதுக்குமே வந்து ஒரு தெய்வ பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இறை வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டியது திருநாகேஸ்வரம்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ராகுவோடைய க்ஷேத்திரத்துக்கு சென்று வந்து அங்கே உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பேர்லேயே நீங்கள் வந்து கோயிலுக்கு நீங்கள் நன்கொடை வழங்கலாம், அல்லது அந்த நேமில் நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஓரளவு லாபத்தை வந்து அதிகரிக்கவே செய்யும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த முதல் பாதி வருடத்தில், அதுலேயும் பிப்ரவரி மாதம் முதல் பாதி பகுதி அப்படிங்கிறது ராகுவை சேர்ந்த உங்களுக்கு 4, 13, 22, 31 தேதியை சேர்ந்த உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு வகையில் வந்து அந்த மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாக தான் வச்சுருக்க போகுது. மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து சிரமங்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அதையும் குறிப்பாக இப்போ நான் சொன்ன தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நன்றாகவே வந்து அது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சில மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போய் பிஸ்னஸ் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறதும் மிக பிரகாசமாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியே தரும். ஆனால் எந்த நாட்களில் நீங்கள் செல்லக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் போகக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது வந்து 8ஆம் தேதியாக இருக்கக்கூடாது, 13ஆம் தேதியாக இருக்கக்கூடாது. இந்த தேதிகளில் முடிந்தவரை உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் அமர்ந்து அதை நீங்கள் நிர்வகித்தாலே போதுமானது. வெளியூருக்கு சென்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு இருக்கிறதையும் மொத்தமாக கெடுத்து விட்டுரும். ஸோ அது உங்களை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தேதிகள்னு ஒரு சில தேதிகள் சொல்லியிருக்கேன்னா அந்த தேதியில் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பற்றியே நான் சொல்லியிருக்கேன். அந்த நீங்கள் அந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே நிறைய பேர் வந்து எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நல்லது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய பெயரே கூட காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த பெயர் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வியாபார பெயர் காரணமாக இருக்கலாம். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக. இப்போ உங்களை நான் முன்பின் அறிந்திராத ஒரு நபராக இந்த சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே, எனக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி நான் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்பும்போது தான் எப்படி பார்த்தது மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு அது புரிதல் ஏற்படும். அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய வியாபாரத்திற்குமே மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் போய் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.